Hello நண்பா, வெல்கம் டு MS Bro. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ வித் MS Bro சீரீஸில் வந்துட்டு SoftBox எப்படி மேக் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு SoftBoxனால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு வந்துட்டு SoftBoxை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லைட் எடுத்துக்கொள்வோமே, இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து சன்லைட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வெளிச்சம் வந்துட்டு ஒரு பேரில் வந்துக்கே இருக்க மாட்டா, விட்டு விட்டு வெளிச்சம் வந்துக்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேமராவில் பார்த்தாலும் உங்களுக்கு அதில் பிளிங்க் வர மாதிரி இருக்கும். பட் நீங்கள் SoftBoxல பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஸ்மூத்தான ஒரு லைட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த இதால் வந்து என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி எடுக்கும்போது அந்த வீடியோவில் வந்துட்டு வேறு லெவல் வீடியோ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நான் நார்மலாக எல்லாருக்குமே விளங்குற அளவுக்கு SoftBox என்ன நார்மல் லைட் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SoftBox வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ரெஜிஃபார்ம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மட்டைப்பொட்டிகள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்துட்டு மட்டைப்பொட்டி ரொம்பவே தேடி கஷ்டப்பட்டு ஒரு மட்டைப்பொட்டி எடுத்தேன். இது சொல்கிறதுக்கு வந்துட்டு காமெடி ஆகிக்கலாம், பட் ரியாலிஸ்டிக் என்னென்னா நான் அந்த மட்டைப்பொட்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு மட்டைப்பொட்டி எடுத்தேன். ரெஜிஃபார்மை ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டேன். ஸோ மட்டைப்பொட்டியில் ஒன்று செஞ்சு காட்டேன், எப்படின்னு பாருங்கள். அலுமினியம் பேப்பர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, அண்ட் பிளாக் கலர் செலோ டேப் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 3 டீ சாக்கெட் எடுத்துக்கொள்ளுங்க. 3 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள பிவிசி குழாய் எடுங்க, அண்ட் ஒரு 170 சென்டிமீட்டர் நீளமுள்ள பிவிசி குழாய் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இது எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி மேக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டையை நான் ஏற்கனவே வெட்டி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து இது வந்துட்டு 38 சென்டிமீட்டர் ஆகும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பக்கமாக வர்றது வந்துட்டு 8 சென்டிமீட்டர் ஆகும் இருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு 4 மட்டைகள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் 4 மட்டை வெட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸோ இப்போ இது வந்துட்டு அலுமினியம் ஃபெயிலுமாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி அலுமினியம் வரும். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஃபிக்ஸாக நம்ம செட் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு சொன்ன அப்படியும் ஒரு 4 கூம்பு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இது மேலே வந்துட்டு இதை ஒட்டிட்டு இப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு சின்ன மடிப்பு மாதிரி இருக்குது. இந்த மடிப்பு இல்லாமல் ஆகிறதுக்கு நான் பழைய பென் கொஞ்சம் எடுத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பழைய பெண்ணை வச்சு என்னை வந்து ஃபிட் பண்ணுற டைமில் இந்த மடிப்புகள் வந்து மடியாத மாதிரி மாறும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள் செலோ டேப்பில் ஒட்டிட போகிறேன். அவ்வளோ நான் எதுவுமே செய்யலாம். ஸோ நம்ம அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இனிமேல் விழாது, அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கே. அப்படி விழுந்தால் ஹாட் கன்னை வச்சு ஒட்டலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஹாட் கன் வச்சு ஒட்டலை, பட் விழாது நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து உள்ளுக்கு வர பெரிய இன்டர்ஃபேஸ். இந்த கொஞ்சம் கம் ஓட்டணும் அப்படின்னா ஓகே.
ஸோ இனி நான் கம் ஒட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த முனையில். அதே மாதிரி இதுலேயும் வந்து கம் ஒட்டினீங்கன்னா ஓகே. ஸோ வச்சிங்களா? ஓகேங்களா, பர்ஃபெக்ட். ஸோ இதை நம்ம இதே மாதிரி மிச்சம் வைக்கிற 4 செஞ்சோம்னா சரி. 1 2 3 4 இருக்கு. 4 செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு கூம்பு வரைகிற ஒரு பாக்ஸ் மாதிரி மாற்றினோம்னா ஓகே. நாம் வந்துட்டு இந்த பேப்பர்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போது நாம் வந்து அந்த முக்கோணமாக மடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன மட்டை அப்படி வச்சுட்டு இது வந்து ஃபுல்லாக ஹாட்கானால் ஒட்ட போகிறோம். அண்ட் இதில் நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை ஒன்றை போடுவோம். ஏன்டா அந்த பல்ஃப்கான ஹோல்டர் வைக்கிறதுக்காக. ஸோ நான் மார்க் வச்சுட்டு இந்த இடத்துல சின்ன ஹோல்டர் ஒன்று போடணும். ஹோல்டர் போட்டுட்டு பவுத்தில் ஓட்டுவோம். இந்த டைனமோ பயரை வந்துட்டு ஸோ விலங்குகளில் இந்த டைனமோ பயரை வந்துட்டு இந்த ஹோலுக்குள்ளே வந்து போட்டோம்னா சரி. ஸோ இன்னைக்கு மகனை போட்டு இந்த ஹோல் மாதிரிக்கல இல்லை டைனமோ பயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா சரி. ஸோ இப்போ நான் ஒரு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபைனல் நம்ம இதை போட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு பல்ஃபை வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து நார்மலான பல்ஃபும் வைக்கலாம். நான் ஏன் இந்த பல்ஃப் வைக்கேன்னா இந்த பல்ஃப் தான் இருக்கு நாங்கள். ஸோ இப்போ இந்த பல்ஃப் நான் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு மேலுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட் போகணும். அப்போ தான் ஒழுங்கான லைட் வரும். பட் நம்மள்ட்ட ஒயிட் கலர் ஷீட் இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கைத்தோட டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து 4 வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஓகே, உங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஒயிட் கலரில் வந்துட்டு ஏதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி இல்லாட்டி ஒயிட் கலர் ஏதாவது க்ளோத் இருந்தால் அந்த க்ளோத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த டிஷ்யூ பேப்பரில் 4 டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த இதை எடுத்துக்கு வருவோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டிஷ்யூ பேப்பர் இதுக்கு மேலே வச்சோம்னா ஓகே. பட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நார்மலாக ஒரு ஒயிட் கலர் ஷீட் வந்து வச்சுருந்தேன்னா இந்த 4 முக்கோணம் மாதிரி வர்றது விளங்கிருக்க மாட்டேன். பட் நம்மள்கிட்ட வந்து அந்த மெல்லிய சீலை நான் எடுத்துக்கு வந்தது. பட் அது மிஸ் ஆகிட்டு எங்கே போனீங்கன்னு தெரில. இப்போ தூக்கி நோட்டை போட்டுட்டோம்னா சாஃப்ட் ரெடி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டியது ஒரே ஒரு வேலை மட்டும்தான், ஸ்டாண்ட் செய்கிறது மட்டும்தான். ஸ்டாண்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம செஞ்ச SoftBox வந்து நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம செஞ்ச SoftBox. ஸோ இல்லை வேறு லைட்டை பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு உங்களுக்கு வழங்கும்.
ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் பாக்ஸை வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். ஸோ நான் ஸ்டாண்ட் செய்யறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சது 5000 ரூபா. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த பிவிசி குழாயை வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ சாக்கெட் ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 20 சென்டிமீட்டர் நீளத்தில் வெட்டப்பட்ட பிவிசி குழாய் மொத்தமாக வந்துட்டு நம்மள்கிட்ட 6 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 170 சென்டிமீட்டரில் வெட்டப்பட்ட ஒரு பெரிய பிவிசி குழாய் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீ சாக்கெட்டை வந்து இதில் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் விரும்பின சைஸுக்கு விரும்பின அளவுக்கு இந்த எஸ்லோன் குழாய் எடுங்க, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து என்கிட்ட இருந்த எஸ்லோன் குழாய் எடுத்திருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, நாம் செஞ்ச சாஃப்ட் பாக்ஸை வச்சுட்டு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஹெச் மாதிரி ஸ்டாண்ட் செஞ்சுக்கலாங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபிக்ஸாக வந்து நிற்கிறதுக்காக வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 170 சென்டிமீட்டரில் வெட்டின இந்த இதை வந்துட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம 5000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கட்டி வச்சிருக்கோம். ஸோ நமக்குன்னு எக்ஸ்ட்ரா விட்டு வந்து கட்டி வைக்கிறது தான். ஸோ இதை வச்சுட்டு அப்படி வந்து டீஸை கூட போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, பிங்குள்ள வந்து என்ன அவ்வளோ வெயிட் இல்லை. ஸோ பிங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அழகாக செய்யலாம். சாஃப்ட் பாக்ஸ் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து என்னென்னா அந்த சாஃப்ட் பாக்ஸ் செஞ்சோம்லையோ, இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் அமேசான்லேயோ இல்லை தராஸ்லேயோ வாங்க போனீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து 24,000லேருந்து 50,000 வரைக்கும் போகும். இது நம்ம வந்து நார்மலாக செய்கிறதால நம்மளுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபீஸுக்குள்ளேயே நம்மளால் வந்துட்டு அழகான சாஃப்ட் பாக்ஸ் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சாஃப்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக வந்து நான் எதுக்காக இந்த சாஃப்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா க்ரீன் ஸ்க்ரீன் அப்டேட் வந்து நம்ம சேனலுக்கு எடுத்துக்கு வரப்போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே அன்பா, இவ்வளோ தான் வீடியோ சொல்லிட்டு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கும் பாய் பாய். சி யூ. திஸ் இஸ் ஃபார் MS. பாய்.